பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் மேலதிகமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். இந்த பத்திரிகை அவங்க தடுத்ததற்கான பல காரணங்கள்ல ஒன்று, இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடக்கிற அநியாயங்கள், காசா இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள், துரோகங்கள், அங்கு இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் அடைபட்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க முடியவில்லை என்கிற செய்திகள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாதி அளவு பதில் கிடைத்திருக்கிறது. லெபனான்ல மேபி இன்றைக்கு இரவுக்குள் ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒப்புக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய இரத்தம், என்னோடு பணியாற்றக்கூடியவர்கள் இரத்தத்தை விட அல்லது எங்களுடைய மக்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்கிறார். காசாவினுடைய நிலை என்னவாகும்? அவர்கள் தனித்து விடப்பட்டு விடுவார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லெபனான் ஒரு நாடாக இருக்கிறது, எனவே அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்வது சாத்தியப்படுகிறது. மறுபுறம் நாங்கள் ஒரு நாடாக இல்லை, எங்களை ஒரு இனக்குழுவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை அபகரித்து வைத்துக் கொண்டு எங்களை ஒரு இனக்குழுவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் இன்றைக்கு ஓமானுடைய அதிபரோடு இணைந்து நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான பைடனுடைய முன்முயற்சி ஒரு முக்கியமான இடமாக இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாடு தினமாக ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற அமெரிக்காவுடைய திட்டத்தை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையை மறுத்திருக்கிறது வெள்ளை மாளிகை. நெத்தனியாகுவினுடைய அரசாங்கம் யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யதார்த்தமான உலகத்தில் இல்ல, எந்த நேரத்திலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறலாம் என்கிற அச்சம் தற்போது உருவாகி இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க நேரத்தில் Hi friends, welcome back to SJ Tamil Nadu Serial and நான் உங்கள் SJ. காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 415வது நாளாகவும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிற தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 38 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 23 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் கவலை தரும் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களாகவே சர்வதேச நாடுகளுடைய போங்குகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை தான் நடந்து வருகிறது. எனவே இனப்படுகொலைக்கு துணை போகிற பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில, சர்வதேச நீதிமன்றத்தினுடைய கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த செய்திகளை தொடர்ந்துதான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்கள் மீண்டும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான தீர்ப்பு என்று சொன்னால், ஜெருசலத்தை பாலஸ்தீனத்தினுடைய நகரிலிருந்து இல்லாமலாக்கி இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்திருந்தார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக செயல்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தற்போது தேர்தலில் அவர்தான் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கிறார். இன்னும் பதவி ஏற்காத நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக இத்தாலியில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இத்தாலியில் தொடரப்பட்ட வழக்கில் பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக அறிவித்தது தவறு என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இத்தாலியினுடைய நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் வாதாட்டமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இத்தாலியினுடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு தான்
ஜெருசலம் என்பது இஸ்ரேலுடைய தலைநகர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலத்தை அறிவிப்பதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்கிற தீர்ப்பை இன்றைக்கு திட்டவட்டமாக இத்தாலியினுடைய நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பல சர்வதேச ஊடகங்களும் செய்தியாக்கி இருக்கின்றன. இதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகள்ல காசாவுக்குள்ள மீண்டும் உச்சகட்டமாக மீளெழுச்சி பெற்றிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற செய்தி. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் 90% மீளெழுச்சி பெற்று விட்டார்கள். அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். பழைய அக்டோபர் 7ஆம் தேதி முதல் எப்படியான தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அந்த அளவுக்குண்டான தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதற்குரிய பலத்தோடு மீண்டும் களத்தில் நிற்கிறார்கள் என்று அரபுலக ராணுவ ஆட்சியாளர்களை மேற்கோள் காட்டி நேற்றைய தினமே அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்த நேரத்தில் அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களும் இதை ஆமோதித்திருந்த செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ரஃபாவினுடைய பல பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைய நாளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக பல முக்கியமான தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கும் ஒரே நேரத்தில் துப்பாக்கி சூடு மூலமாக 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவினுடைய அறிக்கை பிரகாரம் புதிய நடவடிக்கைகள் பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய ராணுவ பிரிவினுடைய ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய கேரியர்கள் மீது யாசின் 105 மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். 1.5 மாதங்களாக நீங்க பார்த்தீங்கன்னா அபு உபைதாவுடைய எந்த விதமான முக்கியமான செய்திகளும் வெளிவராத நிலையில தான் நேற்றைய தினம் அபு உபைதாவினுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளில் உக்கிரமான சண்டை நடைபெற்று வருகிறது. 60 நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கும் இடையிலான சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தினம்தோறும் 50க்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளிலே கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிற வகையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றதாக அவர் தன்னுடைய ஊடக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையிலே இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்ற சண்டையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பணைய கைதிகளாக இருந்த 2 இஸ்ரேலியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பணைய கைதிகள் கொல்லப்படுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, உங்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திற்கு நகருகிற நேரத்திலும் அவர்களை பாதுகாப்பாகவே நாம் அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தொடர் குண்டு தாக்குதல்களால் உங்களுடைய பணைய கைதிகள் கொல்லப்பட்டு கொண்டே வருகிறார்கள். எனவே அவர்களுடைய மரணங்களுக்கு எங்களை நீங்கள் பொறுப்பாளியாக விரல் நீட்டக்கூடாது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அபு உபைதா அவர்கள் மிக துல்லியமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு செய்தியாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தலைமையகத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு குண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். காசா நகரத்தினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய அல் தவாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மீண்டும் உக்கிரமடைந்திருக்கின்றன. அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். பழைய வேகத்திலேயே தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருப்பது என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பின்னடைவையும் இஸ்ரேலுக்கு மாபெரும் தலையீடியையும் மீண்டும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிப்போம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சூளுரைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தவர்களால் இதுவரைக்கும் இவற்றை செய்ய முடியாமல் இருக்கிறது. 415வது நாளாக ஒரு ஆண்டுகளை தாண்டியும் நின்று கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தங்களால் தோற்கடிக்க முடியாது என்கிற நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிற்கக்கூடியதை நாம் கவனிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் லெபனானில் இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக
போரிட்டு வரக்கூடிய, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் நிற்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு தொடர்பான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கும் மரண தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமான செய்திகளாக இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரானுடைய ஆன்மீக தலைவர், ஷியா மதகுருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஆலோசகராக செயல்பட்டு வரக்கூடிய அலி லரிஜானி என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற பல ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களை ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நிலைமை கட்டுப்படுத்த முடியாததாக மாறிவிடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. அதாவது இந்த யுத்தத்தில் காசா இஸ்ரேல் வார், அதே போன்று உக்ரைன் ரஷ்யா வார், இந்த ரெண்டு வார்லையுமே ஒரு முக்கியமான திருப்பம் மாறி இருக்கிறது. அது என்ன திருப்பம் என்று சொன்னால், உக்ரைனை நோக்கி நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய, கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார் விளாடிமிர் புட்டின். ரஷ்யாவில் இருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணை தாக்குதல்களை தற்போது நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிற அதே நேரத்தில் தான் தற்போது காசா இஸ்ரேல் வார்ல லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய லெபனானிய போராளிகள் நெடுந்தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஒரு தலையிடியாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பல நகரங்கள் இன்றைக்கு வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளையும், பல நகரங்கள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் பல செய்திகள் ஊடாக நாம் அறிய முடிகிறது. 416வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில், காசாவினுடைய யுத்தத்துக்கு மத்தியிலே பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்காக மருத்துவ பணியாற்றி வந்த 1000க்கு மேற்பட்ட டாக்டர்களும் மருத்துவ பணி ஊழியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகமும் பாலஸ்தீனுடைய செம்பிறை சங்கமும் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொல்லப்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகளை போன்று, அங்கிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களை போன்று இந்த மருத்துவ பணியாளர்களும் ஒரு மாபெரும் தியாகிகள், தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதில் உச்சகட்டம் என்னன்னு கேட்டால், இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களில் மாற்று மதத்தை சார்ந்த, வெளிநாடுகளை சார்ந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கூட இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மனித நேயத்திற்காக, காசா மக்களுக்காக அவர்கள் இன்றளவுக்கும் பல பேர் அங்கே நின்று போராடி கொண்டும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க தலைப்பட வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலிய அரசாங்கம் மேலதிகமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காசாவில் நடந்து வரக்கூடிய இந்த அநியாய தாக்குதல்களை வெளியில கொண்டு வருகிற வேலையை செய்து வந்தது அல் ஜசீரா என்பது நமக்கு தெரியும். அல் ஜசீரா 100% காசா மக்களுக்காக இயக்கப்பட்டு வருகிறது. கத்தாருடைய அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்பில் இயங்கக்கூடிய சுயாதீன ஊடகமாக அல் ஜசீரா செயல்படுகிறது. இதே நேரத்தில் அங்கிருந்து செய்திகளை சொல்லக்கூடிய குதுஸ் நெட்வொர்க் இருக்கிறார்கள், அதே போன்ற அரபியா, இது போன்ற பல தொலைக்காட்சிகள் அங்கிருந்து செய்திகளை சொல்லி வருகிற நேரத்தில் அல் ஜசீரா தான் உச்சகட்ட செய்திகளை தொடர்ந்து இடைவிடாது இத்தனை நாட்களாக 416 நாட்களாக நேரடி ஒளிபரப்பாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல் ஜசீரா ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. CNN போன்ற சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய இராணுவத்திட்ட கேட்காம எந்த செய்திகளையும் வெளியிடுவது இல்லை என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். மொத்த இஸ்ரேலிய ஜியோனிச அடிமைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இருந்து தைரியமாக இயங்கி வந்த ஹாரெட்ஸ் பத்திரிகையை மொத்தமாக தடை செய்வதற்குரிய சட்டமூலத்தை பாஸ் பண்ணி இருக்கிறது. இஸ்ரேலுடைய நெசட், இஸ்ரேலுடைய அமைச்சரவையும் இதற்கான அனுமதியை கொடுத்து பாராளுமன்றத்திலும் இது பாஸ் ஆகி இருக்கிறது. ஹாரெட்ஸ் பத்திரிகையை பொறுத்தவரையில் இந்த
பத்திரிகை லண்டனில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொந்தமானது. இந்த பத்திரிகை அவங்க தடுத்ததற்கான பல காரணங்களில் ஒன்று, இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடக்கிற அநியாயங்கள், காசாவில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள், துரோகங்கள், அங்கு இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் அடைபட்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்க முடியவில்லை என்கிற செய்திகள், அதே போன்று இஸ்ரேலிய ராணுவம் அடிவாங்கி சாகிற காட்சிகளை எல்லாம் ஹாரெட்ஸ் தான் ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். இந்த ஒளிபரப்புகளை தடுக்க வேண்டும், இது தங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு என்று கருதுகிறார்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பற்றி பேசுகிற நேரத்தில் பல கட்டங்களில் ஹாரெட்ஸ் பத்திரிகை பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. எனவே இது தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த தடையினூடாக இன்னும் ஒரு ஜனநாயக குரலை கழுத்திலே மிதித்திருக்கிறது இஸ்ரேல். அவர்கள் பற்றிய உண்மைகள் வெளியே தெரிய வந்தா நாரி நாத்தம் எடுத்து பஸ்மமா போயிருவாங்கிறதுனால இந்த வேலைகளை செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இவர்களுடைய லட்சணம் இதுதான். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நெதன்யாஹுக்கும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் சர்வதேச நீதிமன்றம் ICC அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க, கைது பண்ணுமாறு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் முதல் தடவையாக யுஎஸ்க்கு பயணமாகிறார் யோ கேலண்ட். அமெரிக்கா போறாரு. அமெரிக்கா போறதுக்கான காரணம் என்ன? அமெரிக்கா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு என்பது கிடையாது. உடனடியாக அமெரிக்காவுக்கு யோ கேலண்ட்டை கூப்பிடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்ட்டாங்க. அமெரிக்கா ICCயினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்ததை காட்டுறதுக்காக, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அவங்கள கைது பண்ண மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு காட்டி, நட்பு நாடுகளையும் தங்களோடு வைத்துக் கொள்வதற்காக யோ கேலண்ட் அழைச்சிருக்கிறாங்க. அவர் உடனடியாக அமெரிக்காவுக்கு அடுத்த வாரம் பயணிக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ICC கடுமையான உத்தரவை இட்டிருக்கிறார்கள். அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும், இதுபோன்று சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லி இருக்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரத்தில் தான் நெதன்யாஹு நெக்ஸ்ட் வீக் அளவில் அதே போன்று UK பயணமாகலாம், ஐக்கிய ராச்சியத்திற்கு செல்லலாம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. UK லண்டனுக்கு நெதன்யாஹு பயணிக்கிற போது அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா, அவர் பற்றி லண்டன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறது என்பது தொடர்பாக இன்றைய தினம் இத்தாலியில் நடந்த G7 மாநாட்டிற்கு பிறகு அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர், பிரிட்டிஷுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய லாமி இடத்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது லாமி கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, நாங்கள் ரோம் சட்டமூலத்தில் கையெழுத்திட்டவர்கள், பிரச்சனைகள் தொடர்பாக உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படும், சர்வதேச சட்டம் மனிதாபிமான சட்டங்களின் கீழ் எங்களுக்கு கடமை இருக்கிறது, நாங்கள் எப்போதும் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார். குறிப்பாக நமக்கு தெரியும், ரோம் சட்டமூலத்தின் பிறகுதான் ICC உருவாக்கப்பட்டது. 6 கண்டங்களில் இருக்கக்கூடிய 124 நாடுகள் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 124 நாடுகளில் பிரித்தானியாவும் ஒன்று. பிரித்தானியாவுக்கு போனாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் ஜோ கேலண்ட் அமெரிக்கா கைது செய்யாமல் தவிர்க்கிற போது பிரித்தானியா கைது செய்யும் என்றெல்லாம் நாம் நம்ப முடியாது. பிரித்தானியாவில் கம்யூனிச அரசாங்கம் கடமையை ஏற்றிருந்தாலும் அவர்களுடைய போங்குகள் முழுமையாகவே இஸ்ரேலுக்கு எதிரானதாக அமையவில்லை. ஏன்னா இஸ்ரேலை உருவாக்கினது அவங்க, இஸ்ரேலுடைய லாபியாக அவங்க தான் இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய பின்புலமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது அவங்க இவரை கைது செய்வாங்கன்னு நம்ம நம்ப முடியாது. ஆனால் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் எப்படி கடமையை செய்கிறது என்று. காசாவில் உச்சகட்ட குளிர் ஏற்பட்டிருக்கிறது. தாங்க முடியாத குளிரில் அந்த மக்கள் தத்தளிக்கிற அதே நேரத்தில் கடுமையான மழையும் பொழிவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. காசா குண்டு மலையில் கொல்லப்படுகிற மக்களுக்கு மத்தியிலே தற்போது மழை பொழிய ஆரம்பித்திருக்கிறது. பல இடங்கள் அவங்க டென்ட்டுகள் எல்லாமே நனைஞ்சு நாசமாகி வெள்ளத்தில் மூழ்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், நாயிம் காசிம் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து நிறைய சரமாரியான தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டு வருகிறது.
இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா தலையிட்டு எப்படியாவது இதை சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருந்தாங்க 2006, 2010, 2016, 2018, 19 காலப்பகுதிகள். இந்த பகுதிகளில் எதிலையுமே ஹிஸ்புல்லாக்களுடனான மோதலில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதே கிடையாது. பாரிய தாக்குதல்கள் நடத்தி கூட அவர்கள் தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் தற்போது ஹிஸ்புல்லாக்கள் மிசைல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே உங்களால் எங்களை தாக்குப்பிடிக்க முடியாது என்று நாயிம் காசிம் அவர்கள் அறிவித்து பல புது வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக நேற்றும் முந்தைய நாளும் நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலை முழுவதுமாக சிதைத்திருக்கின்றன, ஆட்டம் காண வைத்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் உடனடியாக ஒரு சீஸ்ஃபயருக்கு வருவதற்கான முயற்சியை அமெரிக்கா செய்து வந்த நிலையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் நெதன்யாகு தலைமையிலான அவருடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சீஸ்ஃபயருக்கு வருவது, ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு வருவது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதான செய்திகள் பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சீஸ்ஃபயரை ஹிஸ்புல்லாக்கள் ஏற்றுக்குருவாங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இவங்க யுத்த நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு ரெடின்ட்டாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்கிற ஒரு செய்தியை சொல்லவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களோடு உடன்பாட்டுக்கு போகக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளும் இஸ்ரேலிய பிரதமரோடு இருக்கக்கூடியவர்களும் கூட பல பேர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் அவங்களோட இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, சீஸ்ஃபயர்ல கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னா, நாம தோத்த மாதிரியா இல்லையா? தோத்த மாதிரி இல்லடா, நீங்க தோத்துட்டீங்க. தோத்த மாதிரி இல்லையா? அது என்ன தோத்த மாதிரி இல்லையா? தோத்து போனதுனால தான் சீஸ்ஃபயர். அதுக்காக தான் சீஸ்ஃபயர் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் வைநெட் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஹான் பொது ஒளிபரப்பு நிறுவனம் இன்றைக்கு பல செய்திகளை வெளியிட்டிருக்குது. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு தாக்குதல்கள் நடத்துகிறார்கள், நம்ம அவங்களோட பணிஞ்சு போயிட்டோம்னு ஆயிருமா இல்லையா? காசாவில் ஒரு பக்கம் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் யமனிகளோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஹிஸ்புல்லாக்களோட உடன்படிக்கைக்கு போனோம்னு சொன்னால் உடனடியாக நம்ம தோற்ற மாதிரி ஆகிரும். எனவே நம்ம தோத்து போகிற அந்த செய்தி வரவே கூடாது என்று சொல்வது மட்டுமல்லாமல் மெட்டுல்லா, இந்த மெட்டுல்லாங்கிறதுல புரிஞ்சுக்கிறங்க, அங்கே யாருமே இல்லை, அத்தனை பேரும் காலி, எல்லாருமே வெளியெடுத்துட்டாங்க. 22 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கும்போது இந்த மக்களுக்கு மேயராக இருப்பான்ல, அவன் இப்போ இருக்கிறான் டெல் அவீவில், அந்த மேயராக இருக்க மெட்டுல்லாவினுடைய மேயர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால், இன்றைக்கு அதாவது டேவிட் அஷூலே ஒரு பதிவிட்டிருக்கிறாரு, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் இந்த சீஸ்ஃபயருக்கெல்லாம் போனீங்கன்னா நாங்கள் வந்து குடியேற மாட்டோம், ரிட்டர்ன் வர மாட்டோம், ஹிஸ்புல்லாக்களை நம்ப முடியாது, ஒப்பந்தமாக இருக்கணும், நீங்கள் பண்ணுற ஒப்பந்தத்தினால அவங்க நாங்கள் எல்லாம் வந்ததுக்கு ஒரு திருப்பி எங்களை வச்சு அடிப்பாங்க, அதெல்லாம் சாத்தியப்படாது என்று சொல்லி பயந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கே எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லை, இஸ்ரேலில் எந்த இடமுமே பாதுகாப்பாக இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முழுமையான ஒரு வலதுசாரி அரசாங்கம் ஹிஸ்புல்லாட்ட போய் எப்படி சரணடையலாம் என்று கேட்கிறார். இப்போ புரியுதா? சரணடைகிறாங்கிறத எப்படி நீங்கள் சரணடையலாம் என்று கேட்பதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்த மெட்டுல்லாவினுடைய மேயர் சொன்ன செய்தி அவர்களுடைய பத்திரிகைகளிலே ஒரு முக்கியமான இடத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நேற்றைய தினம் அபு உபைதா களத்துக்கு வந்து எங்கள் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, மற்றவங்களை உயிரை காப்பாற்றிக்க இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லி அடுத்த நிமிஷம் டெல் அவீவில் ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சு. அபு உபைதா வெளியே வந்தா இஸ்ரேலில் இருக்கிறவன் பூரா ரோட்டுக்கு வர்றான், ஆர்ப்பாட்டம் நடத்துறான், நெதன்யாகு ஒழிக, நெதன்யாகு வெளியே போகணும், இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று களத்துக்கு வந்துடுறாங்க. எனவே இப்பொழுது கீ பொம்மையாக வைத்துக்கொண்டு இஸ்ரேலை ஆட்டி படைப்பது பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்பதை நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லாக்கிட்ட இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு போறாங்க. எப்படியாவது ஹிஸ்புல்லாவோட சண்டையை நிறுத்திட்டோம்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் சரியா செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாவுடைய கீ எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈரான்கிட்ட இருக்குது. ஹிஸ்புல்லாவோட யுத்தம்டா புரிஞ்சுக்கிறீங்க, ஈரான் தான் யுத்தம் பண்ணுறான்னு. அதே மாதிரி யமனோட யுத்தம்டா ஈரான் தான் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஈரான் சொல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் எதுவும் நடக்காது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய விவகார அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் நம்ம சமாதானத்துக்கு போகிறனாலும் எப்படி போகணும், லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் ஹிஸ்புல்லாக்களை போக சொல்லணும். நீ யுத்தம் பண்ணி போக சொல்லியே அவன் போகலை, சும்மா சொன்னால் போயிடுவானா?
இது கேனக்கிருக்க எதையும் பேசுவான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மொட்டை தலைக்கு முட்டு காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி என்ன பேசுகிறோம்னே விவரம் இல்லாமல் கிறுக்கு பயிலுவ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். லிட்டானி ஆற்று நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு படம் போட்டு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். லிட்டானி என்ற ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறு லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருக்குது. அந்த லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் தெற்கு பகுதிகளுக்கு ஹிஸ்புல்லாக்கள் போனால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்துக்கு போகணும், இப்படி ஒரு நிபந்தனையை போடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? நான் நெத்தனியாவுக்கு சொல்கிறேன். நெத்தனியாவுக்கு சொல்லு, உன் வாய் நீ சொல்லுவப்பா, அவன் காது அவன் கேட்பானா இல்லையாங்கிறத அவன் தான் முடிவெடுக்கணும். ஆனால் ஹிஸ்புல்லாக்கு இது கேட்குமா? நீ யுத்தம் பண்ணி போடான்றதுக்கே அவங்க போகலை, சும்மா போயிடுவாங்களா? லிட்டானி ஆற்றுக்கு அப்பால் போகணுமா, ஆயுதத்தை வேற கீழே வைக்கணுமா ஹிஸ்புல்லாக்கள்? அதாவது இனி சண்டைக்கு வரமாட்டோம், சரண்டர் ஆகணும்டா. நீ யுத்தம் பண்ணியே அவன் சரண்டர் ஆகலை, நீ சொன்னா சரண்டர் ஆகுவானா? இது சுத்த கிறுக்கு பயல்களாக இருக்காங்க, கலப்பில்லாத பைத்தியங்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கிறது. தற்போது சரண்டர் ஆகுவதற்கு தயாராகிவிட்டது இஸ்ரேல் என்பது வெளிப்படையாக வெக்கங்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி, ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெத்தன்யாஹுக்கும் யோ கேலண்ட்டுக்கும் கைது வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுத்துருக்கிறீங்க ஐசிசியால, அவங்க ரெண்டு பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் இல்லை கொடுக்கணும், அவங்க ரெண்டு பேரையும் தூக்குல போடணும், மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமான வேர்ட் கிடையாதுங்க. இந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றது கூட ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக இருப்பவர் இப்படியெல்லாம் லேசில் பேசிட முடியாது. பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எதுக்கு நாங்கள் ரெடி, வாடா ரெண்டு ஒன்று பார்த்துக்கலாம் என்பதை மனதில் கொண்டு அதற்குரிய தயாரிப்புகளோடு தான் சொல்கிறார்கள் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் அந்த ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். 417வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற முக்கிய செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வளமை போன்று இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தாறுமாறான பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மேற்கொண்டு வருகிற அதே நேரத்தில் லெபனானுடைய பகுதிகளிலும் உச்சகட்டமான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி வருகிறார்கள். அதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது. தற்போது நாம் இந்த வீடியோவை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட இஸ்ரேலுடைய வார் கேபினட் அமைச்சரவை, யுத்தத்திற்கான அமைச்சரவை கூடியிருக்கிறார்கள். அந்த அமைச்சரவையிலே மிக முக்கியமான காரசாரமான பேச்சுக்கள் நடப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிகளும் செய்திகளும் அல் ஜசீரா உள்ளிட்டவைகளும் கூட பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, லெபனான்ல மேபி இன்றைக்கு இரவுக்குள் ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒப்புக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் லெபனானுடைய தரப்பில் இருந்து ஹெஸ்புல்லாக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்கிற முழுமையான செய்திகள் வராவிட்டாலும், இப்படி ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான பேச்சுவார்த்தைகளுடைய கடைசி கேபினட் பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் லெபனானுடைய பகுதிகளுக்கு இறுதிக்கட்ட தாக்குதலாக உச்சகட்ட பழிவாங்குகிற தாக்குதல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் 1410 குடும்பங்கள் மொத்தமாகவே காசாவிலே அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் கவலையான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இந்த 1410 குடும்பங்களில் ஒருவர் கூட மீயவில்லை. குடும்பம்னா நீங்க நினைச்சுக்கிற கூடாது, கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. இதுல சொல்லப்படுகிற குடும்பம் எப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட பேர பிள்ளைகள், ஒரு பரம்பரை, ஒரு செயின் இருக்குமா இல்லையா, அந்த செயினே மொத்தமாக அழிக்கப்பட்ட ஃபேமிலிகளை பற்றி தான் இந்த அறிக்கை பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1410 குடும்பங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. 3463 குடும்பங்களில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் பிழைத்திருக்கிறார். மற்ற அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 7160 குடும்பங்கள் பல உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலுக்குள் வந்திருக்கிறார்கள். 1281 குடும்பங்கள் குறைந்தது 5 உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியை பாலஸ்தீன சுகாதார அமைச்சு சற்று முன்னால் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், வடக்கு காசாவில், நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனை தான் கமால் அத்வான் மருத்துவமனை. கமால் அத்வான் மருத்துவமனை மிகவும்
பிரபலமடைந்ததற்கான காரணம் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனராக டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஹஸ்ஸாம் அபு சஃபியா என்பவர். இவரை பொறுத்தவரையில் இவர் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தோடு தொடர்பு பட்டவர் கிடையாது. ஒரு மருத்துவராகத்தான் பணியை செய்கிறார். ஆனால் பாலஸ்தீன சுதந்திர அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆயுதமேந்தி தங்களுடைய நாட்டுக்காக போராடுவதை போலவே இவரும் தன்னுடைய மக்களுக்காக நாட்டுக்காக போராடக்கூடிய ஒருவராக ஃபேமஸாக அறியப்படக்கூடியவர் தான் ஹஸ்ஸாம் சஃபியா அவர்கள். இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னு சொன்னா, ஹஸ்ஸாம் சஃபியாவோடு சேர்த்து நேற்றைய தினம் பல பேர் ஒரு ட்ரோன் அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து வடக்கு காசா பகுதியில் நடத்தப்படுகிறது. அதிலே தாக்குதலுக்கு உள்ளான பல மருத்துவர்களில் இவரும் ஒருவர் என்கிற அடிப்படையில் அவர் தற்போது பணிக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார். இடது காலிலே கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டு தனக்கு நடக்க முடியாவிட்டாலும் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார். இந்த களத்திற்கு தான் வந்திருப்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த செய்தியை நான் சொல்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நெகிழ்வான செய்தியை சொல்றாரு. இந்த இடத்துல காயம்பட்டது எனக்கு கிடைத்த மாபெரும் மரியாதை என்கிறார். நான் காசாவில் காயப்பட்டதை மரியாதையாக நினைக்கிறேன். என்னுடைய இரத்தம் என்னோடு பணியாற்றக்கூடியவர்கள் இரத்தத்தை விட அல்லது எங்களுடைய மக்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்கிறார் டாக்டர் ஹஸ்ஸாம் சஃபியா அவர்கள். மிக ஒரு உருக்கமான ஒரு வார்த்தை. என்னுடைய எல்லோருமே தான் என்று நிற்கிற நேரத்தில் என்னுடைய இரத்தம் என்னோடு சக பணியாளர்களுடைய இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, என்னுடைய நாட்டு மக்களின் இரத்தத்தை விட சிறந்ததும் அல்ல, விலை மதிப்பு மிக்கதும் அல்ல என்று சொல்லிவிட்டு எங்களுடைய மனிதாபிமான பணிகளை நாங்கள் தொடர்வதை இந்த தாக்குதல்கள் தடுக்காது. மரணம் ஒன்று மட்டும்தான் எங்களை தடுக்க முடியும். நாங்கள் எங்கள் மக்களுக்காக சேவை செய்வோம் என்கிறார் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் ஹஸ்ஸாம் சஃபியா அவர்கள். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான செய்தி என்னென்று சொன்னா, வடக்கு காசாவுல ஜபாலியா பைத்துலாகியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரோபோக்களை கொண்டு முதல் தடவையாக தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை எதிர்கொள்ள முடியல. ஆட்களாக போய் யுத்தம் பண்ணும்போது அவர்களை அடித்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை காயமடைய செய்கிறார்கள், கொன்று குவிக்கிறார்கள். எனவே அதை எதிர்கொள்வதற்கு முதல் தடவையாக ஹியூமன் ரோபோ, மனித வடிவிலான ரோபோக்களை களமிறக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளோடு, அதற்கு மேலதிகமாக முதல்ல ஹியூமன் ரோபோஸ், மனித வடிவிலான ரோபோக்களை களமிறக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கும் 70க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு ரோபோவுக்கு மேலதிகமாக குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ட்ரோனையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ட்ரோன் ஆட்களை குறிவைத்து துப்பாக்கியை போன்று ஷூட் பண்ணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஷஹீத் யஹ்யா சின்வார் அவர்களுடைய மரணத்தினுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே ஷஹீத் யஹ்யா சின்வார் அவர்கள் முன்னால் வருகிற ஒரு ட்ரோனை நோக்கி தன்னுடைய இடது கையால் தாக்குறதுக்கு முற்படும் போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. அந்த துப்பாக்கி சூடு ஒரு மனிதனால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு கிடையாது. குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ரோபோ என்று சொல்லலாம். அதை கூட பறந்து வரக்கூடிய ட்ரோன் மூலமாகத்தான் தாக்கப்பட்டார். அப்படியான ட்ரோன்கள் மூலமாகவும் இன்றைக்கு துப்பாக்கி சூடுகளையும் வடக்கு பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அப்பாவிகள் மீது நடத்துகிறார்கள் என்கிற பயங்கரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவிலே இயங்கி வரக்கூடிய சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தங்களுடைய பணிகளை இன்று முதல் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்க்கணும், 417வது நாள் வரைக்கும் காசாவில் சிவில் சேவைகள் நிறுத்தப்படவில்லை. ஒரு அரசாங்கமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள், தளபதிகளை இழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் அழிக்கப்பட்டாலும் தங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பொதுமக்களை நடுரோட்டில் விடாம அவர்களுக்காக சிவில் பணிகளை மேற்கொண்டே வருகிறார்கள். அதற்குரிய அதிகாரிகள் அந்தந்த வேலையை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய சிவில் டிஃபென்ஸ் போர்சஸ் தங்களுடைய பணியை நிறுத்தப் போகிறது. காரணம், எங்களுக்கு எரிபொருட்கள் இல்லை, நாங்கள் ஆம்புலன்ஸை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது, மருத்துவமனைகளை நடத்த முடியாமல் இருக்கிறது, எதை செய்யறதா இருந்தாலும் எங்களுக்கு டீசல் தேவைப்படுகிறது, பெட்ரோல் தேவைப்படுகிறது, அந்த மாதிரி வண்டியை நாங்கள் நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது, ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டீசல் தேவைப்படுகிறது. இதையெல்லாம் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். தொடர் கோரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. உலகத்தின் காதில் அவைகள் கேட்கிறதா என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்ரேல்
உடனடியாக லெபனானுடனான யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலை வலியுறுத்தலன்னா கூட அவன் ஒத்துக்குருவான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவர்களுடைய அமைச்சரவையில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த யுத்தம் நடந்தால் தான் அவங்களுடைய அரசியல் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால் பென் கிவிர் உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு போகக்கூடாது, நான் அதுக்கு எதிராக தான் வாக்களிப்பேன் அமைச்சரவையில் என்று இன்றைக்கும் ஒரு காட்டி இருக்கிறாரு. எது எப்படி போனாலும் நெதன்யாகு உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு செல்வது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே ஹிஸ்புல்லாக்களுடைய மிசைல் அட்டாக்ஸை தாங்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய கேபினட் கூடி இருக்கிறது. பெரும்பாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்குள்ளாக கூட அமைச்சரவை முடிவின் பிரகாரம் ஒரு பீஸ் டாக் நடத்தப்பட்டு உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு வழியே அவங்களுக்கு கிடையாது. அப்படியான ஒரு செய்தி வந்தால் உடனடியாக பிரேக்கிங் நியூஸாக உங்களுக்கு அதை நாம் தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் அதே போன்று D9 வகையான புல்டோசர்கள் நிறையவே அவங்க இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து 134 D9 வகையான புல்டோசர்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதற்கு இதுவரைக்கும் ஒப்புதல் வழங்கவில்லை. ஆயுத பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை, அவர்களுக்கு தேவையான வெப்பன்ஸ்களில் குறைபாடுகள் என்று பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களோடு சரணடைகிற முடிவுக்கு வருகிறார்கள். அது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் IDF ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் லிட்டானி ஆற்று பகுதிகளுக்கு சென்றிருக்கிறோம் என்ற ஒரு காட்சி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. லிட்டானி ஆற்று பகுதிக்கு போகிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. லிட்டானி ஆற்று பக்கத்தில் போகத்தான் இயலும். அந்த ஏரியாவில் ஐநாவினுடைய பீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு ஹிஸ்புல்லா அடிக்க மாட்டான், லிட்டானி ஆற்று போர்டருக்கு அடிக்க மாட்டான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அடிப்பாங்க. அதை காட்டி லிட்டானி ஆற்று பகுதிகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா அந்த இஸ்ரேலுக்கு வால் பிடிக்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு வீடியோவாக இருக்குமே தவிர, லிட்டானி ஆற்றை பற்றியும் அதனுடைய வரலாறை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் லிட்டானி ஆற்றுக்கு அடுத்த பக்கம் ஹிஸ்புல்லாக்கள் 30 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் வைப்பார்கள். அதை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் 5000க்கு மேற்பட்ட லெபனானுடைய ஃபோர்ஸஸ், லெபனான் ராணுவம் இந்த பகுதிகளில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஹெஸ்புல்லாக்கள் விட்ரோவாகி லெபனான் ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் என்கிற ஒரு ஒப்பந்தமும் அதிலே வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து முடிய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு முடிவு வருகிற போது அது சம்பந்தப்பட்ட முழுமையான செய்திகளையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தெளிவாக தயாராக இருக்கிறோம். நிலைமை இப்படி இருக்கும்போது லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் காசாவினுடைய நிலை என்னவாகும் என்கிற ஒரு பாரிய கேள்வி அனைவரிடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக காசா மக்களை ரொம்ப கவலையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கேன்னா, ஹசன் நசருல்லாவுடைய தியரி என்னன்னு சொன்னா, நீங்க காசாவுல யுத்தத்தை நிறுத்தினா நாங்க யுத்தத்தை நிறுத்துவோம் என்பதுதான் ஹசன் நசருல்லாவுடைய தியரியாக இருந்தது. ஆனால் தற்போது நாயிம் காசிம் அவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வாராக இருந்தால் அதற்கு மாற்று வழி அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை சொல்வாரா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் காசாவுல யுத்த நிறுத்தம் ஏற்படாமலேயே லெபனானுடைய போராளிகள் யுத்த நிறுத்தத்திற்கு செல்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி சென்றால் காசாவுக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மாற்று வழி என்ன என்கிற கேள்வி இருக்குது. அதனால தான் இந்த கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பகுதிகளிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய 22 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய தலைவர்கள் நாங்க நீங்க யுத்த நிறுத்தத்துக்கு போனாலும் நாங்க அங்க வரமாட்டோம் என்று இருக்கிறாங்க. ஏன் வரமாட்டோம்ங்கறாங்கன்னா, காசாவுல ஓர் நிக்கல. அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்கள் உங்களோட நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு ரெடிம்பாங்க, ரெடி என்று சொல்லிட்டு எங்களை மொத்தமாக அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பயம் இருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனத்திற்காக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மல்டி மில்லியன் கேள்வியாக அது தொக்கி நிற்கிறது. அதற்கு ஹிஸ்புல்லாக்களோ அல்லது ஈரானியர்களோ பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பதில் எப்படி வரப்போகிறது என்பதையும் அறிவதற்கு நாமும் ஆவலாக இருக்கிறோம். அப்படி வருகிற போது கண்டிப்பாக உங்களோடு அதனையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்கிற நிலையில தான் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் துணை தலைவரும் இஸ்ரேலுடைய ஜனநாயகவாதிகள் கட்சியினுடைய தலைவருமான யோ கேலண்ட் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா ராணுவம், இஸ்ரேல் ராணுவம் அரசாங்கம் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க யுத்த முழுமையாக முடிவு கட்டிட்டு தான் லெபனான்ல யுத்த நிறுத்தத்துக்கு போவோம்னு சொன்னீங்க. ஆனா
எந்த ஒரு இலக்குகளையும் அடையாமலே தற்போது யுத்தத்தை நிறுத்தப் போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் காசாவில் யுத்தத்தை நிறுத்த முடியாது? யுத்தத்தை நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பணைய கைதிகளை மீட்டெடுத்துட்டு வந்துடலாமா இல்லையா? பணைய கைதிகளை மீட்டெடுக்கிறதான் நம்முடைய தேவை. அப்ப அங்க மட்டும் யுத்தத்தை நிறுத்த மாட்டீங்க, இங்க மட்டும் யுத்தத்தை நிறுத்தல, என்னையா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு கேட்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற 418வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு தற்போது சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கக்கூடிய லெபனானிய பரப்புகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் நிறைய சகோதரர்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி ஊடாகவும் தொடர்பு கொண்டு திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா, காசாவினுடைய நிலை என்னவாகும், அவர்கள் தனித்து விடப்பட்டு விடுவார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள். அதற்குரிய காரியங்களும் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இன்றைய வீடியோவில் நிறைய அது தொடர்பான செய்திகளும் இருக்கின்றன, முழுமையாக பார்க்க தவறவிடாதீர்கள் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற முதல் கட்ட விவகாரங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீன விவகாரங்களுக்கான இஸ்ரேலுடைய ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய மைக்கேல் மிஸ்டீன் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிக்கையை சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், காசாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நுழைவதை பற்றி அவர் பேசுகிறார். அவர் இஸ்ரேலுடைய ஆய்வாளர். காசாவுக்குள் நீங்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டோம், அங்கே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இல்லை என்றுதான் பல விடுத்தம் சொல்லி இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் நுழைகிற ஒவ்வொரு புள்ளிகளிலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நின்று உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு அடிபணிந்ததாக நீங்கள் சொன்னது முற்றுமுழுதாக பொய்யான காரியம். அவர்கள் உங்களுக்கு அடிபணியவில்லை, தொடர்ந்து உங்களுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விவகாரங்களுக்கான இஸ்ரேலிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய மைக்கேல் மில்ஸ்டீன் என்பவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி எடியோத் அஹ்ரோனோத் உள்ளிட்ட இஸ்ரேலிய பிரபல பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 15 பேரை ஒரே பகுதிகளில் கைது செய்திருக்கிறார்கள் அப்பாவிகள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதே போன்று ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்தில் காசாவில் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் தற்போது முனைப்பாக எழுந்திருக்கின்றன. இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க, இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த ஒரு சீஸ்ஃபயர் கிடையாது. ஹிஸ்புல்லாக்களோடு லெபனானிய அரசாங்கம் வைத்த கோரிக்கைக்கு இணங்க லெபனானிய அரசாங்கம் தான் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் எந்த இடத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எதற்காகவும் அவர்கள் கையெழுத்திடவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். எது எப்படி போனாலும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்த நிமிடம் வரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் அபிஷியலாக எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. ஆனால் ஹிஸ்புல்லாக்களுடைய நிலைப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யமனிகள் உள்ளிட்ட தரப்புகளும் வரவேற்றிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். சமாதானத்திற்கு அவர்களை அடிபணிய வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய வீரதீர செயல்களை அனைவரும் பாராட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த சீஸ்ஃபயர் என்பது ஹிஸ்புல்லாக்கள் நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு வர்றோம் நீங்க வாங்கன்னு கூப்பிட்ட ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இஸ்ரேலே நேரடியாக அமெரிக்காவிடம் பேசி லெபனானிய அரசாங்கத்தோடு பேசி கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர்களால் முடியல, அதுக்கு மேல ஓட முடியாது, அதுக்கு மேல அடி வாங்க முடியாது. இன்றைக்கு 60 நாட்களுக்கு மேலாக அவர்களால் லெபனானுக்குள்ள நுழைய முடியாமல் போய்விட்டது. எனவே அந்த தோல்வியின் உச்சமாகத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு தாங்களாகவே அடிபணிந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றைக்கு இஸ்ரேல் சார்பாக துருக்கியினிடத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்கிற செய்தியை எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துருக்கி இடத்தில் அங்காராவிடத்தில் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, நீங்கள் நடுவராக நின்று பாலஸ்தீனத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான இந்த யுத்தத்திலே ஒரு சீஸ்ஃபயர் வருவதற்கு, ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள், இஸ்ரேலிய அரசாங்கம் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே மேபி ஓரிரு நாட்களில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும்
இடையிலான ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நெருக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அது இம்முறை கத்தாரில் நடக்குமா துருக்கியில் நடக்குமா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. பெரும்பாலும் துருக்கியில் அது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிற நேரத்தில் தான் காசாவினுடைய போர் நிறுத்தத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது லெபனானுடைய போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தங்களுடைய மக்களை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபட்ட ஹிஸ்புல்லாவினுடைய இந்த செயல்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுடைய உரிமைகளை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே யுத்தத்தை நிறுத்துவதற்கு இஸ்ரேலோடு போர் நிறுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கண்டிஷனில் இருந்து நாங்கள் மாற முடியாது. நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும். பாலஸ்தீன கைதிகளை மொத்தமாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். வெஸ்ட் பேங்க்ல மட்டும் 15,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் இருந்து அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்று அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறீர்கள். அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய தளபதிகள் சில பேர் கடந்த காலங்களில் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய பணைய கைதிகளையும் நாங்கள் விடுவிக்கிற அதே நேரம் நிரந்தர போர் நிறுத்தம் என்பது எழுத்தில் வர வேண்டும். எங்களுக்கான தனியான ராஜ்யம் வேண்டும் என்பதை மிக தெளிவாக சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வந்து யுஎன்எஸ்சியில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி பாலஸ்தீனத்திற்கான உரிமைகளை வழங்குவதற்கு தயாராகுங்கள் என்று இன்றைக்கு சீனாவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சீனாவினுடைய அதிபர் ஒரு எச்சரிக்கையாக இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஆல்ரெடி லெபனானில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதையே நீங்கள் காசாவில் அவங்களுக்குரிய உரிமையை கொடுத்து ஏன் செய்ய முடியாது என்று ஜி பிங் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் எப்படியும் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இனிமேலும் இஸ்ரேலால் முடியல, இனிமே ஒன்றும் பண்ணவும் முடியாது. எனவே அவர்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பின்வாசலால் டர்க்கி இடத்துல கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்களேன், நீங்க கொஞ்சம் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்களே என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த நிலையில் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் காசாவுக்குள்ள சென்று காசாவில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம் தொடர்பாக கருத்துக்களை கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மனதை ஏக்கத்தை உண்டாக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அவர்கள் எவ்வளவு தூரம் மனக்கவலையில் இருக்கிறார்கள், சோர்வடைந்து இருக்கிறார்கள் என்பதை காட்டியது. குறிப்பாக அதில் பேசிய பல பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் இங்கும் இதே போன்ற ஒரு யுத்த நிறுத்தம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். லெபனானுடைய போர் நிறுத்தத்தினால் காசாவிலே இருக்கக்கூடிய நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே இறைவன் நாடினால் எங்களுக்கும் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அல் ஜசீராவில் பேசிய பாலஸ்தீனர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்திதான், அல்லாஹ் நாடினால் இதே போன்ற ஒரு போர் நிறுத்தம் இங்கே நடைபெற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அதிகமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிறது, குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது, எடுப்பதற்கு மருந்துகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. எங்களை போன்று இந்த உலகத்தில் தற்போதைய நிலையில் கஷ்டப்படுகிறவர்கள் யாருமே கிடையாது என்பதுதான் இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி என்று சொல்லிவிட்டு, அனைவருமே கிழிந்த கூடாரங்களுக்குள் கிழிந்த ஆடைகளோடு அழுக்கு பிடித்த உடம்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவில்லாமல் வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் முற்றிலுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஸ்ட்ரிப்பில் வாழக்கூடிய முகம்மது என்கிற சகோதரர். அதைத் தொடர்ந்து அல் ஜசீராவுக்கு பேசுகிற இன்னொரு சகோதரர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, லெபனானுக்கு ஏன் அடிபணிஞ்சாங்க, லெபனானோட எப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, லெபனானுடைய பேச்சுவார்த்தையில் ஹிஸ்புல்லாக்கள் எப்படி வெல்றாங்க என்று சொன்னால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. லெபனான் ஒரு நாடாக இருக்கிறது, எனவே அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்வது சாத்தியப்படுகிறது. மறுபுறம் நாங்கள் ஒரு நாடாக இல்லை, எங்களை ஒரு இனக்குழுவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை அபகரித்து வைத்துக் கொண்டு எங்களை ஒரு இனக்குழுவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டை எங்களுக்கு தந்திருந்தால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது, ஒரு நாடாக வரும்போது அது ஈஸியாக சாத்தியப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறவர். ஒரு குழுவுக்கும் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான்
என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு நாட்டுக்கு உலகத்தில் ஒரு இடம் இருக்குது, ஆனா அவர்களுக்கு ஒரு கூட்டாளிகள் நட்பு நாடுகள் என்று இருக்கும். எங்களுக்கு யார் நண்பர்கள் இருக்கிறார்கள்? எங்களுக்கு எந்த இடம் இருக்கிறது? எங்களுடைய இடத்தையே நீங்கள் தர மறுக்கிறீர்கள். எங்களுக்கு இருப்பதற்கு இடமும் இல்லை, எங்களுக்கு நட்பு நாடுகளும் இல்லை. இந்த நிலையில எங்களோடு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அவன் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அழுது கொண்டே அடித்து பேசிய காட்சி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே வெளியாகி இருப்பதை பார்க்கும்போது உள்ளம் கணக்கிறது, நெஞ்சு தவிக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 13இல் ஒரு முக்கியமான செய்தியை சேனல் 13இனுடைய அறிவிப்பாளர் வெளியிட்டதை நம்ம அவதானிக்க முடிந்தது. அதில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, சேனல் 13இனுடைய இராணுவ நிருபராக அவர் இருக்கிறார். இராணுவம் தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடியவர். அவர் சொல்கிறார், காசாவில் இராணுவம் கடைபிடிக்கும் கொள்கையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார். அதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பலவீனம் உள்ள பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு அது தெரியாமல் இருந்தது. அந்த பாதுகாப்பு பலவீனம் தொடர்பான விசாரணைகளை நிறுத்துவதற்காகத்தான் காசாவிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காசாவில் சண்டையை நிறுத்தினா இங்க விசாரணையில பல பேர் மாட்டிக்கிடுவாங்கிறதுனால அந்த விசாரணையை நடத்த முடியாமல் இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசாவினுடைய போர் மிகப்பெரிய சோர்வை தந்துவிட்டது. எனவே அதை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று சேனல் 13 என்கிற இஸ்ரேலுடைய தொலைக்காட்சியில ராணுவ நிருபரே இன்றைக்கு பேசிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியும் மிக மிக விரைவிலே ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி தள்ளுமோ என்கிற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த சில வாரங்களாகவே நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு மிக நெருங்கின தொடர்போடு இருக்கிறோம். அவர்களோடு ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா லெபனானோடும் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு தான் பகிரங்கமாக அவங்க வந்தாங்க. அது மாதிரி நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் நெருங்கிய தொடர்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எகிப்து, கத்தார், துருக்கி போன்ற பிற நாடுகளை வைத்தும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை முடுக்கிவிட்டிருக்கிறோம். மிக சீக்கிரமாகவே ஒரு பீஸ் டாக் கொண்டு வரப்பட்டு அதிலே சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இந்த வாட்டி இந்த லெபனானுடைய சமாதான உடன்படிக்கை கூட டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக இதை செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்கிற நிலையில் ட்ரம்பினுடைய ஆட்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அழுத்தம் இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் நேரத்தில் கூட நான் லெபனானுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது இது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு அல் ஜசீராவிலே கலந்து கொண்டிருந்த இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு காட்சியையும் நாம் காண கிடைத்தது. எனவே எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய பேச்சுவார்த்தைகளும் மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 419வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற அப்டேட்டான செய்திகளை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளுக்கு நுழைவதற்கு முன்பதாக ஒரு விவகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர போராட்டம் என்பதும் சுதந்திரத்திற்கான வேட்கை என்பதும் சாதாரணமானது கிடையாது. ஒரு சமூகம் சுதந்திரத்திற்காக போராடுவதும் அதை பார்த்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதும் வெவ்வேறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, 419 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னமும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லையா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த 70 ஆண்டுகளாக அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்சகட்டமாக காசா என்றால் என்ன, பாலஸ்தீனம் என்றால் என்ன, அங்கு என்ன நடக்கிறது என்பதே பெரும்பாலான மக்களுக்கு இந்த பிரச்சனையின் போதுதான் இந்த உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில பாலஸ்தீனத்திலே போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் மாத்திரமல்ல, பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் கூட மாபெரும் தியாகிகள் தான் என்பதையும் நாம் உணர வேண்டும். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தங்களுடைய சுதந்திரம் என்கிற ஒரு நாடியில் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். என்ன நடந்தாலும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் வெற்றி பெற வேண்டும், எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், எங்கள் நாடு எங்களுக்கு சுதந்திர நாடாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை.
காசாவில் என்ன நடக்கப் போகிறது என்பதற்கு ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருந்த ஒரு அறிவிப்பு தான் நாங்கள் ரகசியமான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் துருக்கியிடத்தில் இஸ்ரேல் கோரிக்கை வைத்திருந்தது, எங்களை எப்படியாவது சமாதான பேச்சின் பக்கம் இழுத்துச் செல்லுங்கள், பாலஸ்தீன போராளிகளை சமாதானத்திற்கு வரவழையுங்கள், உங்களோடு நின்று நாங்கள் பேச்சை நடத்த தயார் என்று நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் இன்றைக்கு ஓமானுடைய அதிபரோடு இணைந்து நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் யுத்தத்தை நிறுத்துவதற்கான பைடனுடைய முன்முயற்சி ஒரு முக்கியமான இடமாக இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் இதை பற்றியே பேசாதவங்க உடனடியாக அதை பற்றியும் பேசணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த புதிய முயற்சியை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபருடைய இந்த அறிவிப்பு மிக மிக தாமதமான அறிவிப்பு, ஆனாலும் முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது. எனவே இந்த முயற்சி கைகூட வேண்டும் என்று அவரும் இன்றைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கத்தாரும் இன்றைக்கு உடனடியாக காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இருக்கிறது, எகிப்தும் வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி பல நாடுகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களுக்காக யாருமே இல்லாவிட்டாலும், எங்களுக்கு துணையாக எந்த நாடுமே வராவிட்டாலும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான அதிகாரிகள் இந்த தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. பல சர்வதேச ஊடகங்களும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலுடைய அரசாங்கம் சட்டபூர்வமான எந்த ஒரு செயல்பாடையும் முன்னெடுப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எதிர்த்து நிற்கும். பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து விட்டு எங்களுடைய நாடு என்று சொல்வதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுது என்று சொன்னால், காசாவினுடைய நிலங்களை பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அவருடைய நிபந்தனையை சொல்லியிருக்கிறாங்க. காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆயுதப்படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும், முழுமையான போர் நிறுத்தம், நிரந்தர போர் நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தை வர வேண்டும். காசாவை புனரமைப்பதற்கு அத்தனை நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ளுகிற பட்சத்தில் எங்களிடம் இருக்கிற 101 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க புதியதொரு நிபந்தனை என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை, எங்களிடம் இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கிற நேரத்தில் பரிமாற்றம் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை எட்டுகிற போது எங்களுடைய கைதிகள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை நீங்கள் எப்படி இவர்கள் சரியாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு எதுவும் ஆபத்து இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து எடுப்பீர்களோ, அதே போன்று எகிப்தினுடைய ஒரு தூதுக்குழுவை நாங்கள் அனுப்பி இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் எங்களுடைய கைதிகளையும் நாங்கள் அவதானிக்க சொல்லுவோம். அப்படி எங்களுடைய கைதிகள் துன்புறுத்தப்பட்டிருந்தது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான நஷ்ட ஈட்டையும் இஸ்ரேல் தர வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு போல்டான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் படிக்கும் போது நானே ஒரு நேரம் நின்று யோசித்தேன். ஏன் இதை யோசிச்சேன்னு கேட்டா, அது எப்படி இவ்வளவு தூரம் இப்பொழுது லெபனானில் ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு இராணுவம், சிறியதொரு இராணுவம், உலக மகா வல்லரசு இராணுவமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. 419 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறது. உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, தங்குவதற்கு இடங்கள் இல்லை, காசாவில் ஒன்றுமே இல்லை என்று இருக்கிற நேரத்தில் கூட இதை செய்தால்தான் ஒப்பந்தம், இல்லாவிட்டால் விட்டுக் கொடுக்க மாட்டோம், யுத்தம் தொடரும் என்று சொல்வதற்கு எப்படி அவர்களுக்கு ஒரு தெம்பு வருகிறது, எப்படி அவர்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது, எப்படி ஒரு ஆளுமை வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வல்ல ரஹ்மானுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே. யாரும் இல்லைன்னாலும் டோன்ட் வரி, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்கிற உயரிய நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறது, இதை பார்க்கிற நமக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், இந்த அடிப்படையில் நிறுத்தம்டா வாங்க, இல்லைன்னு சொன்னால் வரமாட்டோம். ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கே தெரியும் இப்பொழுது இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு வெக்கம் இல்லை, ரோஷம் இல்லை, மானம் இல்லை என்று சொல்றத டீசெண்டா எப்படி சொல்றதுன்னு தெரியுமா? அப்படி எப்படி சொல்லணும்னு பார்க்கறதா இருந்தால் நேற்றைய தினம் நெத்தன்யாகு பேசிய வீடியோவை பார்க்க வேண்டும். முதல்ல நேற்று தலைவன் பவுடரை காணோம், மேக்கப்பை காணோம், முகமே கலைஞ்சி போய் வந்து மீடியாவில் நாங்கள் ஏன் லெபனானிலிருந்து விட்ரோ பண்ணுகிறோம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், அது கெத்துக்கு என்ன சொல்லணும், ஏன் விட்ரோ பண்ணுகிறோம் தெரியுமா,
நாங்கள் அப்படி வென்றோம் இப்படி வென்றோம் இப்படி சொல்லித்தானே எவனாவது சொல்லுவான். அந்த ஆள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகு நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசும்போது, நாங்கள் லெபனான்ல இருந்து சில காரணங்களால் எங்களுடைய படைகளை வெளியேற்றுகிறோம், சமாதான உடன்படிக்கைக்கு போயிருக்கிறோம். அதுல முதல் காரணம் என்னன்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை. இந்த ஆயுத பற்றாக்குறைங்கிறத இப்படி அலப்பறவன் யாரா சொல்லுவியே, வெக்கம் இல்லாம எனக்கு வெக்கமே இல்லை என்று சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ரெண்டாவது என்னன்னா, எங்களுக்கு ஆளணி பற்றாக்குறை, லெபனானோடு சண்டையிடுகிற அளவுக்கு எங்களுக்கு ஆட்கள் பத்தாம இருக்குது. மூன்றாவது என்னன்னு சொன்னா, எங்களுடைய சோல்ஜர்ஸ் ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏண்டா உலக மகா ஆயுதம் உலகத்தில் இனி இல்லை. அவங்க வந்து அணுகுண்டு நியூக்ளியர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணல, காசாவில் நியூக்ளியர் மட்டும்தாங்க லெபனான்ல யூஸ் பண்ணல. உலகத்திலேயே மிக வேகமான தாக்குதல் விமானங்கள், உலகத்திலேயே மிக ஆழமாக சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம், இப்படி எதெல்லாம் ரொம்ப நவீனமயப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், குவாட் கப்டர் அட்டாக், என்னெல்லாம் அட்டாக் எல்லாம் பண்ணி நாங்கள் இப்படி பலவிதமான அட்டாக் எல்லாம் பண்ணியும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்கள் ஏன் பின்வாங்கினோம் தெரியுமா, எங்கள் ஆக்களுக்கு ரொம்ப சோர்வாக போயிடுச்சு, டயர்டாக போயிடுச்சு. இவ்வளோ ஆயுதத்தை வச்சு சண்டை போட்ட உனக்கு டயர்டாக போச்சு, ஆனால் அவங்களுக்கு டயர்டாகல் என்று சொன்னால் இங்கே யார் வென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறத்தான் போகிறது. ஆயுதங்கள் பற்றாக்குறை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் தான் வரும். வேறு எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ளேயே ஆர்ப்பாட்டங்கள் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டம் லெபனானில் எப்படி சீஸ்ஃபயரை கொண்டு வந்தீங்களோ அது மாதிரி உடனடியாக காசாவில் சீஸ்ஃபயரை கொண்டு வாங்க, எங்களுடைய ஆக்களை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க என்று சொல்லி தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய மக்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய செய்திகளும் வெளியாகி கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போது சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளும் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் லெபனானுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஹுசைன் ஹாஜ் ஹசன் என்கிறவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே இவர் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய எம்பியாக இருக்கிறார். லெபனானை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, லெபனானில் அரசாங்கம் யார் இருந்தாலும் ஆளுகையை முடிவெடுப்பது ஹிஸ்புல்லாக்கள் தான். ஆனால் எப்பொழுதும் எதிர்க்கட்சியில் தான் இருப்பாங்க. ஆயுதம் அவங்ககிட்ட தான், ராணுவம் அவங்ககிட்ட தான், எல்லாமே அவங்ககிட்ட தான். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஹுசைன் ஹாஜ் ஹசன் என்கிறவர் இன்றைக்கு லெபனானுடைய எம்பி மிக தெளிவான ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, போர் நிறுத்தத்திற்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, போர் நிறுத்தம் லெபனானிய அரசாங்கத்தோட தவிர எங்களோட இல்லை, யுத்த நிறுத்தம்ங்கிற பேரில் எங்களோட ஆயுதத்துக்கு நீங்கள் வந்து கை வைக்க வந்துடக்கூடாது, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் கள நிலவரங்கள் மாறி மாறி உருவாகி வருகிறது, ஆனால் காசாவுடனான எங்களுடைய தொடர்பு ஒருபோதும் துண்டிக்கப்படாது என்று இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் நிறைய சகோதரர்களுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, காசாவை லெபனான் கைவிட்டு விடுமா, காசாவை ஹிஸ்புல்லாக்கள் கைவிட்டு விடுவார்களா என்பதை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பேச்சாளர் மிக தெளிவாக இன்றைக்கு அறிவித்து விட்டார், எக்காரணம் கொண்டும் காசாவை கைவிட மாட்டோம், காசாவோடு நிற்போம். எப்படி நிற்போம் என்பது காசா மக்களுக்கும் காசாவினுடைய போராளிகளுக்கும் தெரியும், அதுவெல்லாம் சரியாக நடைபெறும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இதில் இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா என்ன என்பதை நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சீஸ்ஃபயரை பாராட்டி இருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், உங்களோடு இருப்போம், அதில் பின்னணி என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய ஊடக பேச்சாளர் சொல்லுகிறார். அதே நேரம் இன்றைய தினம் லெபனானுக்கு திரும்பி வரக்கூடிய, யுத்தம் நடைபெற்ற பகுதிகளுக்கு திரும்பி வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த மக்களை வரவேற்று அந்த மக்களுக்கு தண்ணீர் போத்தல்களை கொடுத்து, அந்த மக்களுக்குரிய உணவுகளை கொடுத்து, பெரிய பேனர் கட் அவுட்டை கட்டி அந்த மக்களை சவுத் லெபனானுக்கு வாங்க என்று சொல்லி வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய பேர்லேயே பெரிய கட் அவுட் எல்லாம் போட்டு ஹிஸ்புல்லாக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்லேயே, அவங்களுடைய யூனிஃபார்ம்லேயே வந்து இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை ஊடகங்களில் பார்க்க முடிகிற அதே நேரம் இஸ்ரேலுடைய ராணுவ உளவு
பாதுகாப்புத்துறையினுடைய இயக்குநரகத்தின் முன்னாள் தலைவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் லெபனான்ல அவர்கள் சொல்லிக் கொண்டு போன எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல்களின் போது இஸ்ரேலுடைய ராணுவம் அதனுடைய எந்த நோக்கத்தையுமே அடையவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் வடக்கிலிருந்து அகதிகளாக வெளியேறிய சுமார் 22 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் வடக்கு இஸ்ரேலில் கொண்டு வந்து அமர்த்துவது சாத்தியமற்றது. அது நடக்க போகிற ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை நம்ப முடியல. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்துக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஒப்பந்தம் லெபனான் கவர்மெண்டோட நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஹிஸ்புல்லா எப்ப அடிப்பான் எப்ப அடிக்க மாட்டானுங்கிறதெல்லாம் உணர முடியாம இருக்குது. எனவே இதிலே எங்களுக்கு நம்பிக்கை உண்மையிலே நம்ப முடியாதுதான். ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்டா, ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாக்களோடு சொன்னதுக்கு ஹிஸ்புல்லாக்களோட நடக்கவே இல்லை. ஒப்பந்தம் நடந்திருப்பது லெபனான் கவர்மெண்டோட. லெபனானுடைய கவர்மெண்டோட ஒப்பந்தம் நடந்திருக்கும் போது ஹிஸ்புல்லாக்கள் வேற என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பந்தத்துக்கும் ஆயுதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேற சொல்றாங்க. அப்ப எனி டைம் தாக்கலாம் என்று இருக்கும் போது வடக்கு அதாவது கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி பகுதிகளில் இருந்து வெளியேறிய இஸ்ரேலியர்கள் 22 லட்சம் பேர் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை எனும்போது அவரே என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் பின்வாங்கியதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு காரணத்தை பட்டியல் போடுறாரு. அதுல முதலாவதாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, வெடிமருந்து இருப்புகள் குறைந்து விட்டன, இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் கிடையாது, எனவே ஹெஸ்புல்லாக்களோடு இஸ்ரேலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களுடைய படையினர் தயார் நிலையில் இல்லை. 3 மாசத்துக்கு ஒருக்கா லீவை கொடுக்குறாங்க. ஆரம்பத்திலலாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா லீவ் கிடைக்கும். இப்போ 6 மாதம் ஆகி லீவ் கிடைக்க மாட்டேங்குது. எனவே அவர்கள் தயார் நிலையில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அறிக்கை வந்திருக்குது. தனியாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தெளிவான மூலோபாய திட்டங்கள் எதுவுமே இஸ்ரேல் ராணுவத்தில் இல்லை. ஏன் போகிறோம் லெபனானுக்கு, எந்த பகுதியை பிடிக்க போகிறோம், எப்படி அடிக்க போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் யுத்தம் பண்ண காரணத்தினால அத்தனையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்று மிக தெளிவாக இன்றைக்கு அவரும் சொல்லியிருக்கிற காட்சிகளை அல் மையாதி போன்ற தொலைக்காட்சி செய்திகள் பரபரப்பாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடிகிறது. இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய துணை தலைவராக செயல்படக்கூடிய மஹமூத் ஹமாதி அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதிலே மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம். பாலஸ்தீனத்தோடு லெபனானிய இயக்கம் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடைய நோக்கங்களை தவிடுபடியாக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியையும் மிக மிக தெளிவாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கவலை வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவ ரீதியிலான செயல்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக நமக்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது ஹிஸ்புல்லாக்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையில இதுல ஒரு சூட்சுமமான ஒற்றுமை இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதிலே இருக்கக்கூடிய அந்த மெயின் பாயிண்ட் என்ன என்பது ஓரிரு நாட்களில் ஏற்கனவே நாம் சொன்னதை போல தெரிய வந்துவிடும். அப்படி தெரிய வருகிற போது பலத்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 420வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் மிக முக்கியமான பல சம்பவங்களை சுமந்து வந்திருக்கிறது இன்றைய காசாவினுடைய கள நிலவரம். குறிப்பாக இன்றைக்கு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீன ஒருமைப்பாடு தினமாக ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தினமாகத்தான் இந்த தினத்தை ஐநா சபை அறிவித்திருக்கிறது. எனவே பல நாடுகளும் இன்றைய தினத்திலே பாலஸ்தீனத்திற்கான உரிமை வேண்டி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த அனைத்து காரியங்களும் பல நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச ஒருமைப்பாட்டு தினத்திலே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இதன் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது. இதற்கான தற்போதைய ஒரு தேவையும் இருக்கிறது. என்னன்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், லெபனான்ல ஒரு சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறது. அந்த சீஸ்ஃபயருடைய தன்மைகள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஹிஸ்புல்லாக்களை சம்பந்தமாக வெளிப்படையான இந்த தகவல்களை இதுவரைக்கும் சொல்லவில்லை. இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் ஒரு உரையாற்ற இருக்கிறார். அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்பதை தனி வீடியோவாக நம்ம சொல்ல இருக்கிறார். அதே நேரத்தில் காசாவில் இதுவரைக்கும் சீஸ்ஃபயர் ஒன்று உண்டாகாவிட்டாலும் காசாவில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் துருக்கி தலைமையில கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவே தற்போதைய நிலையில எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்து விடணும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காசாவினுடைய மக்களை பொறுத்தவரையில் எங்களை இதற்கு மேல் அவர்கள் அழிப்பதற்கு ஒன்றும் இல்லை, எங்களை எவ்வளவு துன்பப்படுத்த முடியுமோ அவ்வளவு துன்பத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத
பயங்கரவாத ராணுவம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே இதைவிட உலகத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு நரகத்தையோ ஒரு துன்பத்தையோ தந்துவிட முடியாது. அப்படி இருக்கிற போது இவ்வளவு போராடி எங்கள் தளபதிகளை இழந்து எங்கள் நாட்டை இழந்து இவ்வளவு அழிவுகளை சந்தித்ததற்கு பிறகு எந்த ஒரு முடிவும் இல்லாமல் வெறும் ஒரு சீஸ்ஃபயரை நோக்கி, வெறும் ஒரு யுத்த நிறுத்தத்தை நோக்கி நாங்கள் நகர தயாரில்லை. எங்கள் நாட்டை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டும், எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும், அப்படியானால் தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் என்பதில் அழுத்தம் திருத்தமாக உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் உறுதியை கொடுக்க வேண்டும், ஈமானிய உறுதியை கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமான கொள்கை தெளிவுகளையும் ஈமானிய தெளிவுகளையும் இஸ்லாமிய தெளிவுகளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். நம் அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் இதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, மறவாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நுசைராத் அகதிகள் முகாம்ல இருந்த ஒரு வீட்டை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சற்று முன்னால் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல கூட 5 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்துல தான் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விடுவது, பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுவது, இல்லாவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பதில் USA அமெரிக்கா தலைமையிலான வல்லாதிக்க நாடுகள் ஒரு அபிஷியல் இல்லாத ஒரு அன்அபிஷியலான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் துருக்கி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் மிக மும்முரமாக இதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா இதிலே முன்னின்று செயல்படும் என்று அத்தனை பேரும் நம்புகிற நேரத்தில் இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வர்றதுக்கோ தனிநாடாக அங்கீகாரத்தை பெறுவதற்கோ துருக்கியின் அளவுக்கு, கத்தாருடைய அளவுக்கு, ஈவன் எகிப்து அளவுக்கு கூட சவுதி அரேபியா முனைப்பு காட்டாமல் இருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. மலேசியாவினுடைய அரசாங்கம் களமிறங்கி களத்தில் நின்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஐநாவில இருந்தே இஸ்ரேல் என்கிற நாட்டை இல்லாமலாக்க வேண்டும், ஐநா அங்கீகரித்த நாடுகள் பட்டியலில் பாலஸ்தீனம் இடம் பிடிக்காவிட்டால், பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் இஸ்ரேலுடைய அங்கீகாரத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று தற்போதைய மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மலேசிய அரசாங்கம் மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய நேரத்திலையும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமைதியாக மௌனம் காத்துக்கொண்டு கள்ள மௌனம் காத்துக்கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே. அதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற அமெரிக்காவினுடைய திட்டத்தை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையை மறுத்திருக்கிறது வெள்ளை மாளிகை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது அமெரிக்கா தலைமையிலான வல்லாதிக்க நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள், அதற்குரிய திட்டம் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிற நேரத்தில் அதை செய்ய விட மாட்டோம், அதை நாங்க தடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்ததை வெள்ளை மாளிகை மறுத்திருக்கிறது. வெள்ளை மாளிகை மறுக்காம இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப தடுத்துட்டாங்கன்றதை நம்ம ஏத்துக்கலாம், மறுத்துட்டாங்கன்னாலே அந்த தடுத்ததை அவங்க ஏத்துக்கிறலன்ற அர்த்தம். எனவே பாலஸ்தீன சுதந்திர தேசம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதான் ஓரிரு நாட்களில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று பல ஊடகங்களிலும் பல ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாமும் சொல்கிறோம். மிக விரைவில் ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம் அது என்ன நற்செய்தி என்பதை. இதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்கா மும்முரமாக நடத்தி வருகிறது. அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலராக செயல்படக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் பல தடவை சவுதி அரேபியாவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, எப்படியாவது சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்காமல் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோருகிற பல அரபு நாடுகளில் தலைமை பீடமாக சவுதி அரேபியா இருக்கிறது. சவுதி அரேபியா பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் கொடுத்ததற்கு பிறகுதான் இஸ்ரேல் பற்றிய பேச்சுக்களையே நாங்கள் எடுப்போம் என்று கடந்த காலங்களில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறாங்க. தற்போதைய நிலையும் அதுதான் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தற்போது நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, பாலஸ்தீன விவகாரத்தை ரெண்டாவது பார்த்துக்கிறோம். முதல்ல இஸ்ரேலை ஒரு தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா முன்வைத்து வருகிறார். அதே நேரம் இஸ்ரேலும் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை சவுதி அரேபியாவினுடைய தரப்புக்கு கொடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிறது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில டெக்னாலஜிக்கலா
ரீதியாக பல விவகாரங்கள் அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த டெக்னாலஜிகள் தோற்று போய் இருக்கக்கூடிய நிலையையும் காசாவில் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கள்ளத்தனம் பண்றது, அடுத்தவனை அவனுக்கு தெரியாமலே கண்காணிக்கிறது, பின்வாசலால நுழைகிறது, இந்த வேலைகளை செய்வதில் கைங்கரியம் கொண்டவர்கள் தான் ஜூயிஸ் ஜியோனிஸ்டுகள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ரகசிய சாப்ட்வேராக இருக்கக்கூடிய பெகாசஸ் மூலமாக பல தலைவர்களை அவர்கள் கண்காணிக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கு எதிரான பல திட்டங்களை அவர்கள் தீட்டுகிறார்கள். அவங்களோட செல்போனை கண்காணிக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் டிவைசஸ் அவங்க கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது கடந்த ஆட்சி நேரத்தில் ராகுல் காந்தி போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனையாக இதை உண்டாக்கினாங்க. என்னன்னா, எங்களுடைய தொலைபேசி அழைப்புகளை எல்லாம் பெகாசஸ் மூலமாக, இஸ்ரேலுடைய சாப்ட்வேர் மூலமாக கண்காணிக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை பெரிய அளவுல ராகுல் காந்தியை எழுப்பியிருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அரபுலக தலைவர்களை பொறுத்தவரையில இவர்களும் இந்த வலையில் சிக்கி இருக்கிறார்கள் என்று பல ஆய்வாளர்களும் சொல்லிக்கும். அதனாலதான் இவங்களுக்கு பேச முடியல, அவங்க பல வண்டவாளங்கள் அவங்க கையில இருக்குது என்கிற செய்திகளை எல்லாம் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நெருக்கம், இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற நேரத்துல தான் எப்படியாவது பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதோ இல்லையோ, என்ன வேலையை செய்தாவது இஸ்ரேலை சவுதி அரேபியா அங்கீகரிக்க வேண்டும், அதற்கான அங்கீகாரத்தை நாம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் அமெரிக்கா களமிறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த செயல்பாட்டுக்கு பக்கபலமாக பல நாடுகளும் நிற்கிற காரணத்தினால சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இஸ்ரேலை நீங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. எது எப்படி போனாலும் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு அமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவித்து விட்டால் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எவ்வித ஐயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. நம்மளை பொறுத்தவரையிலையும் நம்ம பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான், சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதில் உலகத்துல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் வராது. பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் தனிநாடு, அவர்களுக்கு தனி ராணுவம், அவர்களுக்கு தனி சுயாட்சி, அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற ஜனநாயகம் என்று எல்லா நாடுகளுக்கும் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு இஸ்ரேலை அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலாட்டி என்ன, அவனோட தொடர்பு வச்சா என்ன, வைக்கலாட்டி என்ன, நமக்கு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பது என்கிற ஒரு நிலைக்கு யுஎஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் கவனமாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நற்செய்தி விரைவில் வர வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த லெபனான்ல ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில, லெபனானுடைய சீஸ்ஃபயர்ல நெத்தன்யாகு லெபனான் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அதே நேரத்தில், ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் லெபனான் கையெழுத்திடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல லெபனான் கையெழுத்திட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. யுத்த நிறுத்தம்ங்கிறது யாரோட செய்யணும்னா சம்பந்தப்பட்ட தரப்போட செய்யணும். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் இல்லை, ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் யுத்தம். ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோடு சண்டை பிடித்தார்கள். ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பது ஹிஸ்புல்லாக்களோடு அல்ல, லெபனானுடைய அரசாங்கத்தோடு. எனவே அவங்க கையெழுத்து போட்டாலும் சரி, போடலைன்னாலும் பிரச்சனை கிடையாது. எப்பொழுதும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள், கிரியாத் ஷமோனா, அப்பர் கலீலி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க மீண்டும் அந்த பகுதிகளுக்கு சீஸ்ஃபயர் வந்தாலும் திரும்பல. லெபனான் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுடைய மக்கள் 22 லட்சம் பேர் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வர மறுக்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னா, இந்த ஒப்பந்தத்துல ஹிஸ்புல்லாவுடைய தரப்பு கிளியராக இல்லை. அவங்க ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனவே அவங்க எனி டைம் தாக்குதல் நடத்தலாம். அப்படி நடத்தப்பட்டால் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது, பாரிய அழிவில் அது கொண்டு போய் விட்டுவிடும் என்று பயப்படுகிற காரணத்தினால அவங்க வராம இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது, டெல் அவீவ் உள்ளிட்ட பல நகரங்கள்ல. எதுக்காகன்னு சொன்னா, உடனடியாக காசாவுக்கு முடிவு காணுங்க, முடிவு கண்டுட்டீங்கன்னா நாங்க வந்துருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிலையில இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஹேர்சி ஹலேவி இன்றைக்கு வாய் திறந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக தொலைதூரம் சென்று ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாங்க தோத்துருக்கோம்னு அர்த்தம். இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப தூரம் போய் நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, படாத பாடுபட்டு ஜெயிச்சோம் அப்படின்னு நாங்க அசால்ட்டா வெண்டுட்டோம்னு சொல்லணும் அவங்க. ஏன்னா அவங்ககிட்ட இல்லாத F-35 கிடையாது, F-16 கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத வெப்பன் கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத விமானங்கள் கிடையாது.
ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அவங்களால சொல்ல முடியல. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொலைதூரம் போய் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாங்க ஜெயிச்சதாக நீங்க நம்புங்க அப்படிங்கிறாங்களே தவிர இந்த வார்ல கடுமையாக அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு மிக தெளிவாக தெரிகிற நேரத்தில் F-35 விமானங்களுக்குரிய உதிரி பாகங்களை, அதனுடைய பார்ட்ஸுகளை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான தடையை நீட்டித்திருக்கிறது இன்றைக்கும் நெதர்லாந்தினுடைய உயர் நீதிமன்றம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிற. அதே போன்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய உளவு தளங்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. 420வது நாளாக ஒரு ஆண்டுகளை தாண்டி இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற பலம் பாலஸ்தீன இராணுவத்தில் இருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக அவமானமான கவலையான செய்தி என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹிஸ்புல்லாக்கள் மாதிரியான இராணுவம்னா கூட ஒரு கணக்கு, ஆனா பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை பொறுத்தவரையில உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறிய இராணுவம், எந்த விதமான வெளிநாடுகளுடைய பலமும் இல்லாத இராணுவம், அவர்களால் தயாரித்த ஆயுதங்களை கொண்டு போராடக்கூடியவர்கள் 420வது நாளாகவும் தாக்குப்பிடிக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய வல்லமையோடு அவர்கள் இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மானுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இன்றைக்கும் தெளிவாக இருக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஏரியல் என்கிற குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் தான் செய்தோம் என்பதையும் இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 421வது நாளாகவும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 1 வருடங்கள் 3 மாதங்களை கடந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் லெபனானிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அத்தோடு சேர்த்து சிரியாவிலே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தொடர்பாக நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிறீங்க. சிரியா தொடர்பாக நாளைய தினம் ஒரு தனியான வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நாம் வெளியிட இருக்கிறோம். அதிலே நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய காசாவினுடைய செய்திகளை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், லெபனான்ல ஒரு போர் நிறுத்தம் வந்ததை தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் காசாவை நோக்கி கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் காசாவிலே இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கமால் அத்வான் மருத்துவமனையிலே வீடியோ கவரேஜுக்காக சென்றிருந்த, செய்திகளை சேகரிக்க சென்றிருந்த அல் அக்ஸா தொலைக்காட்சியினுடைய நிருபர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அல் அக்ஸா தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் காசாவில் இருந்து எப்படி அல் ஜசீரா தகவல்களை தந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் குதுஸ் நெட்வொர்க்கும் செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் அக்ஸா தொலைக்காட்சியும் செய்திகளை தந்து கொண்டிருக்க. அக்ஸா தொலைக்காட்சி நேரடியாக பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிற தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு பாரிய குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது முன்வைத்திருக்கிறார்கள். அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், உலக அளவில் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பல ஆயுதங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் காசாவில் பயன்படுத்துகிறது, காசா அப்பாவிகளை கொள்வதற்கு துணையாக அதை எடுத்துக்கொள்கிறது என்பதை ஆதாரங்களோடு இன்றைய தினம் ஐநாவினுடைய மன்றத்திற்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அனுப்பி இருக்கிறார்கள். பொதுவாகவே எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் எவரையும் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற நிலையில பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உலகத்திலேயே படுபயங்கரமான ஆயுதங்கள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் பலவற்றையும் இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை ஆதாரங்களோடு அவர்கள் ஐநாவுக்கு புகார் அளித்திருக்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா பகுதிகளில், நார்த் காசா, ஜபாலியா, பைத்லாஹியா, அதே போன்று மற்ற பகுதிகளில் தொடர்ந்து 60 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத
இராணுவம் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துறேன்னா அந்த வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த பகுதிகளுக்கும் வெளியேற முடியாது. ஜபாலியாவில இருந்து பைத்துலாகியாவுக்கு வர முடியும், பைத்துலாகியால இருந்து மீண்டும் ஜபாலியாவுக்கு போக முடியுமே தவிர அதை தாண்டி சென்ட்ரல் காசாவுக்கோ சவுத் காசாவுக்கோ அவர்களால் வர முடியாது. அத்தனை பேரையும் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், அங்க இருக்கக்கூடிய மக்கள் மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை கூட தூக்க முடியாமல் எடுக்க முடியாமல் வீதிகளில் ஜனாசாக்கள் போடப்பட்டிருக்கிறது. விலங்குகள் ஜனாசாக்களை கடித்து குதறுகின்றன என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்களை வெளியிட்டு வருகிறார்கள். இப்படியான ஒரு சோகமான நிலையில தான் இன்றைக்கு வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் மையத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதமும் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் தொண்டரணியின் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய அமைப்பினர் இவர்கள். காசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவுகளை சமைத்து கொடுக்கக்கூடிய குரூப் இவங்க. அவர்களுடைய செயல்பாட்டாளர்கள் 5 பேர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதல்ல அவர்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே செயல்படுவது எங்களுக்கு ஆபத்தானது, இனிமேலும் நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு விரும்பவில்லை என்று வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த உணவுகளையும் ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்குரிய செயல்பாடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடந்து கொள்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த நிலையில தான் தனிமையாக நின்று போராடி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா, அவர்களுக்கு துணையாக ஹிஸ்புல்லாக்கள் பார்டர்ல நின்று சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. தற்போது அந்த சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறதுனால தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யெமன்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவங்க யெமன்ல இருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்டர்ல அந்த லேண்ட் ரூட்ல நெருக்கமாக இருந்து தாக்குதல் நடத்தியவர்கள் தான் ஹிஸ்புல்லாக்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தனிமையாக நின்று போராடுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் 4 மெர்காவா டேங்குகளையும் ஒரு இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற வெஹிக்கிளையும் தாக்குதல் நடத்தி மொத்தமாக அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சமாதான உடன்படிக்கை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் நேற்றைய தினம் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றியிருந்தார். தான் உரையாற்றிய அந்த நிகழ்வுல நாயிம் காசிம் அவர்கள் விடுத்திருந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாங்கள் பெருவெற்றி அடைந்திருக்கிறோம் என்று வெற்றி அறிவிப்பை செய்திருந்தார். 2006க்கு பிறகு பெற்ற மாபெரும் வெற்றி என்று இந்த வெற்றியை பற்றி நாயிம் காசிம் அவர்கள் விவரித்திருந்த அதே நேரத்தில் கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஏன் பேசாம இருந்தோம்னா, என்ன நடக்கிறது, இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் எப்படி என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய அரசியல் செயல்பாடு அத்தனை விவகாரத்திலும் ஒரு உறுதியான கட்டமைப்பை நாங்கள் மீண்டும் கட்டியிருக்கிறோம். அதை பறந்துபட்டு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். சமாதான காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய தொண்டர் படை களமிறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில வெறுமனே ஒரு ஆயுத குழு இராணுவமாக மட்டும் செயல்படுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு பிரிவு தான் இராணுவ பிரிவு, இஸ்ரேலோடு மோதக்கூடிய பிரிவு. அது இல்லாமல் லெபனான்ல பாரிய மருத்துவமனைகளை நடத்துகிறவர்கள் அவர்கள் தான், கல்விக்கூடங்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் தான், மற்ற எல்லா துறைகளையும் நடத்துகிறவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் தான் என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை இந்த 3 நாட்களுக்குள்ளாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லிக்கொண்டு லெபனானிய அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் அவர்களுடைய மெர்காவா டேங்குகளில் இருந்தும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இருந்தாலும் இப்படியான தாக்குதல்கள் நேரத்திலும் சமாதான உடன்படிக்கை இருக்கிற நேரத்தில் அதை முறையடித்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள், இது சமாதான உடன்படிக்கை மீறல் என்று சொல்லுவார்கள். இந்த மீறல்களை இஸ்ரேல் செய்து வந்தாலும் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த சமாதான உடன்படிக்கை அறிவிக்கப்பட்டதில் இருந்து இஸ்ரேல் மீது எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை. அவர்கள் இந்த உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் அவர்கள் உடன்படிக்கையை மீறலாம் என்கிற அச்சம் தற்போது உருவாகி இருக்கிறேன்னா, இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்கிறாங்க நேரத்தில் ஆல்ரெடி ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில தான் ஒப்பந்தம் என்கிற அடிப்படையிலையும் ஹிஸ்புல்லாக்கள் எந்த நேரத்திலும் இஸ்ரேலை பழிவாங்கலாம், எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தலாம் என்கிற ஒரு சந்தேகமும் அனைத்து ஆய்வாளர்கள் மத்தியிலும்
பகுதியிலும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் பழிவாங்குகிற எந்த செயல்பாட்டிலும் ஈடுபடவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய PA, அதாவது பாலஸ்தீன அதிகார சபைன்னு ஒன்று இருக்குது. இந்த பாலஸ்தீன அதிகார சபையில 2005 வரைக்கும் யாசர் அரபாத் அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். 2005 யாசர் அரபாத் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்பது தனியான ஒரு செய்தி. யாசர் அரபாத் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்திற்கு பொறுப்புக்கு வந்தவர் தான் மஹமூத் அப்பாஸ். மஹமூத் அப்பாஸை பொறுத்தவரையில நம்ம பல விடுத்தம் சொன்னதுதான், அவர் ஒரு அயனுடையாத இஸ்ரேலுடைய ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய ஒருவர். அவரை பொறுத்தவரையில் அவருடைய அதிகாரம், அவருடைய அந்த சுகபோகம் தான் அவருக்கு தேவையே தவிர பாலஸ்தீன மக்களுடைய நலனில் அவர் கவனம் செலுத்தியதாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியும். இடையில நான் காசாவுக்கு போறேன், காசா மக்களை பார்க்க போறேன்லாம் வாய் வார்த்தை பீத்தல்களாக பேசி இருந்தாரு. ஆனால் அவர் அங்கே போகவும் இல்லை. இந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டால் 89 வயதாகியும் அவர் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்கிற பலஸ்தீன் அதிகார சபையில இருந்து இதுவரைக்கும் விலகவும் இல்லை, ராஜினாமா செய்யாத நிலையில என்ன பண்றாருன்னா, அவருக்கு பதிலாக ரவுஹி பது என்கிற ஒருவரை நியமித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அதே பதவியில் இருக்கிறார். இவருக்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதாவது இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிச்சு இஸ்ரேல் சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையை இவ்வளவு காலமா இவர் செஞ்சாரு. இப்ப இவர் இருக்கும் போதே இவர் ரஹமி பது என்கிறவரும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். இதுவெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அசிங்கத்தையும் கேவலத்தையும் தான் காட்டுகிறது. பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூகத்தினுடைய பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமூகத்திற்கு எதையும் செய்யாமல், பெரும்பாலான தலைவர்கள் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியவங்களை, அது நம்ம நாடு வெளிநாடு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சமூகத்திற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த பதவி முக்கியம் என்று இருப்பவர்களை பார்க்க முடியும். அதுல நம்பர் 1 ஆளாக யார் வருவார் என்று கேட்டா இவர் தான் வருவார் என்பதையும் நாம் இங்கே அவதானிக்கிற அதே நேரம், இன்றைக்கு நெத்தன்யாகுவுடைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட அவிக்டோர் லிபர்மேன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகுவுடைய அரசாங்கம் யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யதார்த்தமான உலகத்துல இல்ல, தோல்வி கண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்கிற ஒரு பாரிய விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுக்கான நிம்மதி இன்னும் கிடைக்கவில்லை, அவர்களுக்கான உணவுகள் கிடைக்கவில்லை, அவர்களுக்கான இருப்பிடங்கள் கிடைக்கவில்லை. முழு நாடு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. பட்டினியிலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்திலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை மாத்திரம் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கைவிடப் போவதில்லை, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான் என்கிற நிலையில் பாலஸ்தீன பெருபூமியிலே பாலஸ்தீன சுதந்திர தேசம் எழ வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் சில தொகுப்பை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். வெள்ள பணிகளில் ஈடுபடுறதுனால அதையும் பண்ணிக்கிட்டு இதை பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால இந்த ஓரிரு நாட்களுக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க இறைவனுக்காக. மேலதிக தகவல் இடையில நம்ம சிரியா பற்றிய செய்தி நாளைக்கு எப்படியாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம உங்களுக்கு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் நம்முடைய சேனல், பழைய சேனல் பெரும்பாலும் இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீளப்பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியும் நம்மை வந்தடையும். எது எப்படி போனாலும் சேனலை முடக்கிய அந்த சமூக துரோகி யார் என்பதை ஆதாரத்தோடு நான் வெளிப்படுத்துவேன் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதையும் நான் வெளிப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் என்கிற நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.